நோக்கி இலட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த சாத்வீக அமைதியான போராட்டமானது வெற்றி பெறும் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு மன்னார் மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டத்திலும் வாழ்கின்ற எல்லா மக்களும் இணைந்து இந்த புனிதமான ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் பாசத்தோடும் அன்போடும் நாங்கள் எல்லோரும் வரவேற்று நிற்கின்றோம். எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய லட்சியம் எங்களுடைய தீவிலிருந்து இனி செய்யப்படுகின்ற காற்றலை திட்டங்கள் அனைத்தும் முற்றாக நிறுத்தப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய மண்ணிலை மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்ற அனைத்து கனியமண் அகழ்வு திட்டங்களை முற்றாக நிறுத்த வேண்டும் என்றும் அத்தோடு எங்களுடைய மக்கள் அமைதியாக நலத்தோடு வளமாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கங்களை கருத்தில் கொண்டு இதயத்தில் கொண்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வெள்ளம் நிக்குதான், சரியான வடிகால் வசதி இல்ல, அதோட மீன்பிடியும் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? கட்டுரைப்படி நிறைய. அடேங்கப்பா. ஆமா, இந்த மணல் திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நிலைமை இப்படித்தான் இருக்கு. அப்போ இது வேணும் கட்டுரை விவரிக்குதா? நில இழப்பு. நில இழப்பா? எப்படி? அந்த கடல் வெள்ளம் இன்னும் அதிகமாக நிலம் மக்கள் வாழ்ற இடங்கள் கூட கடலுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த இடங்கள். ஆமா, நிலம் மட்டும் இல்ல, தண்ணிக்கு கிணத்துல உப்பு தண்ணி வந்துருமா? ஆமா, குறிப்பா கடற்கரை ஓரத்துல கிணறெல்லாம் உப்பு குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனை வந்துரும் போல. ஆமாங்க, ஒரு கிராமத்தோட ஆதாரமே போயிடும். சரி, நிலம் போகுது, நீர் போகுது, அடுத்தது வாழ்வாதாரம். மீன்கள் முட்டையிடுற இடங்கள் அழியலாம், கடலோட தரைப்பகுதி மாறலாம். இதனால மீன் வளம் கலாச்சாரம் உண்மைதான். இது போக இந்த பெரிய இயந்திரங்கள் மாசுபாடு பத்தியும் கவலைகள் இருக்கா? நிச்சயமா. என்ன செய்யும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மக்கள் உடல் நலம், வாழ்க்கை முறை எல்லாம் பாதிக்கும் இல்லையா? அதேதான். அந்த கவலைகளையும் கட்டுரை பதிவு செய்யும். அமுதத்தையும் முறையா வாங்கலன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? பேசாலை மக்கள் மட்டும் இல்ல, மன்னார் முழுசும் எதிர்ப்பு. எச்சரிக்கை என்ன? அவங்களோட எச்சரிக்கை ரொம்ப தீவிரமா இருக்குங்க. நில அமைப்பு நிரந்தரமா. இந்த மணல் திட்டம் மட்டும் நல்லது செய்யணும் அவங்க எப்படி நம்புவாங்க? அதுதான் கேள்வி. இது வெறும் சந்தேகம் இல்ல, அவங்க அனுபவம் அப்படி. ஆக மொத்தத்துல இந்த கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா, மன்னார் தீவு இருக்கணும். எல்லா ஆய்வுகளும் தமிழ்ல வரணும்னு சொல்றாங்க. ஆமா, விடுதலை. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட கட்டுரை முடியுது. என்ன கேள்வி? உண்மையான வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு சமுதாயத்தோட நிலத்தை அழிக்காதே 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 அல்லாதே அல்லாதே வேண்டாம் 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 வெளியேறு 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 பார்க்காதே 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 பார்க்காதே
அனைவருக்கும் வணக்கம். இன்று கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலைக்கு எதிராக 17வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 17வது நாள் போராட்டத்தை பனங்கட்டிக்கோட்டை மக்கள், எம்எல் நகர், இம்ரோ நகர், சாந்திபுரம் மக்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று போராடையில் அரசாங்க நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வருது. ஆனால் அதை அமைக்கிறதுக்கான இடமா எங்களோட மன்னார் தீவு காணப்படலை என்றுதான் குறிப்பிடத்தக்கது. இல்லை கனியம்மன் நகழ்வுனீங்கன்னா 10 மீட்டர் அளவுக்கு தோண்ட வேண்டி இருக்கும் என்று சொல்கிறாங்க. அப்படி அதில் தோண்ட வலிக்கிட்டா ஏற்கனவே நாங்கள் 30 மீட்டர் தண்ணிக்குலாம் இருக்கோம். அப்படி தோண்ட வலிக்கிட்டா இன்னும் கடத்தண்ணி எங்களோட நிலங்கள் பாதிக்கப்பட்டு கடற்தொழில் பாதிக்கப்படும், மற்றும் ஏனைய பாதிப்புகளும் காணப்படுகின்றது. இதனால இந்த கனியம்மன் நகழ்வையும் காற்றாடியையும் இத்தோடு நிறுத்தி எங்கள் மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்றி தருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதோடு மக்களும் போராடி கொண்டிருக்காங்க. அதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல தீர்ப்பு கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று 17வது நாளா மன்னார்ல இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தவங்களுக்கு இது ஒரு கேளிக்கை கூட்டா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம். ஆனா இது எங்களோட உணர்வு. மன்னார் தீவை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஒரு சிரட்ட போல வடிவம். இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். எங்களுக்கு அபிவிருத்தி வேணான்னு நாங்க சொல்லல. அபிவிருத்தி என்றது மக்களுக்கு தேவைப்படுறது. ஆனா மக்களுக்கே பாதிப்புங்க போது அப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு மன்னார் தீவை அது வேறு இடத்துல வச்சுட்டு நாங்க கேட்கிறோமே தவிர காற்றால வேணான்னு நாங்க வெறுக்கையில கேட்டிருப்பாங்க. இது கொண்டு வச்ச நேரம் உங்களுக்கு தெரியாதா, அதோட தன்மை தெரியாதான்னு கேட்கறாங்க. நாங்களும் வேடிக்கை பார்த்தவங்க தான். இதுக்கு முன்னே கொண்டு வச்ச நேரம் நாங்க வேடிக்கைன்னா அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. உண்ட போட்டப்புறதான் எங்களுக்கு அதோட பிரச்சனையை பற்றி தெரியுது, அதெல்லாம் வர விளைவுகளை பற்றி எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா இதை நீங்க கொடுத்த நீங்க ஆய்வு எடுக்காம மண்ணை பரிசோதிக்காமையா கொண்டிருப்பீங்க. அப்ப அந்த நேரம் நீங்கள் எங்க போனீங்க? அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டு மன்னருக்கு எப்படி போகட்டும்னு சொல்லி மன்னர் மக்கள் போகட்டும்னு சொல்லி அப்ப விட்டீங்க. நாங்க அப்ப விட்டோம். எங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் இருக்கு. இப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரியுது என்ன பாதிப்பு, எங்களோட கடல் வளம் எப்படி பாதிக்கப்படுது, எங்களோட விவசாயம் எப்படி பாதிக்கப்படுது, எங்களோட பண உற்பத்தி எப்படி பாதிக்கப்படுது, எங்களோட நல்ல நீர் எப்படி பாதிக்கப்படுது எங்களுக்கு தெரியுது. இருக்கிற எங்களோட மக்களுக்கு பாதிப்பு தவிர இந்த திட்டத்தை வேணாம்ன்றத எங்களோட நோக்கமே தவிர உங்களோட காற்றாலை திட்டத்தை நாங்க எதிர்க்கல. அதை நீங்க சரியான இடத்துல கொண்டு வைங்க. எங்களோட மன்னார் தீவு அதுக்கு உகந்ததே இல்லை. மன்னார் தீவை விட்டு நாங்க எழுப்பணும். அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லையே. உங்களோட அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லையே. மக்களுக்கு தேவை இந்த அபிவிருத்தியை கொண்டு வரீங்க. அதுல மக்களுக்கே பாதிப்பண்டா. அப்படி அந்த அபிவிருத்தியை வச்சு நீங்க வெறும் மன்னார் தீவுக்கு மட்டும் வைக்க போறீங்களா? மக்களை வழி அனுப்பிச்சு அந்த அபிவிருத்தி திட்டத்தை மன்னார்ல மட்டும் செய்து நீங்க வருமானம் காண போறீங்களா? மக்களுக்கு பிரயோசனமானதை கொண்டு வரேன்னா கொண்டு வாங்க, இல்லைங்க அதை வேற இடத்துல வைங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு, ஆனா இது எங்களோட உணர்வு. நாளைக்கு எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் இந்த தீவுல இருக்கணும். இதுல வளர்த்து எங்களோட பிள்ளைகள் அனுபவிக்கணும். எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் இந்த தீவுல இல்லாம இது அத்திப்பட்டி தீவா போறதை நாங்க விரும்பல. இல்லையா எங்களை கொண்டு நீங்க ஆஸ்திரேலியா நிறுவனத்தை கொண்டு இதை கொண்டு வைக்க போறீங்கன்னா எங்களோட நல்ல நாட்டுக்கு அனுப்புங்க. எங்க எல்லாரையும் மொத்தமா இந்த ஒரு நாட்டுல கொண்டு வச்சு போட்டு நீங்க இந்த திட்டத்தை செய்யுங்க. நாங்க மக்கள் வாழணும்னா இந்த திட்டத்தை தீவுல செய்யாதீங்க. இதைத்தான் நாங்க எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம். இந்த போராட்டமானது இளைஞர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு இத்தோடு 17வது போராட்டமாக காணப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு இப்பொழுது நாங்கள் தலைமன்னார் பியரில் இருந்து வருகை தந்திருக்கோம். மீனவர்கள் சார்பாகவும் தலைமன்னார் ஊர் மக்கள் சார்பாக வந்திருக்கின்றோம். என்னன்னா காத்தாடிக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை. காத்தாடி ஏற்கனவே எங்களோட மன்னார் தீவுக்குள்ள 30 காத்தாடி போட்டுட்டாங்க. எங்களோட சக்திக்கு மீறி எங்களோட வளத்தை மீறி அவங்க போட்டுட்டாங்க. மன்னார் தீவை மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் தீவை பொறுத்தவரையில முதலாவது மக்களோட வாழ்வாதாரமா இருக்கிறது மீன் வளம், அடுத்தது பனை வளம். உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி அடிக்கிறேன்னா 4 ஏக்கர் நிலம் தேவைப்படும். நான் எங்கட மன்னார் தீவுக்குள்ள 30 காத்தாடி போட்டிருக்காங்க. அதுல எத்தனை பனை வளம் போயிருக்கும், எத்தனை மீன் வளம் இல்லாம போயிருக்கு. மீன் வளம் அந்த இறைச்சல்னால எங்கட பரம்பரை தொழிலே மீன்பிடி தொழில் தான். இன்றைய இவ்வளவு மீனவர்கள் வந்திருக்காங்க. என்னன்னா மீன்பிடி இல்லை, எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரமே இல்லாம போயிட்டு. இலங்கையில ஒரு 2-3 வருஷமா கொரோனாக்கு அப்புறம் ஒரு சாதாரண குடிமகன் வாழ்றதுக்கு 2000-2500 ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு நாளைக்கு. காத்தாடியும் போட்டு எங்களுக்கு மீன்பிடியும் இல்லாதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க காத்தாடியை முற்றாக எதிர்க்கல. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே காத்தாடியை போட்டுட்டாங்க. காத்தாடியை நீங்க வேற இடத்துல கொண்டு போய் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் காற்றாலை அமைங்க. அடுத்தது இதுல உள்ள மண்ணை நீங்க அகழ்றதால உதாரணத்துக்கு மன்னார் தீவுக்குள்ள 4 மீட்டர் இதுல தான் தண்ணி வந்துடும். 4 மீட்டர் தோணுனால மன்னார் தீவு அவ்வளவுதான் ஒரு உயரமான பிரதேசம். மன்னார் தீவு கடல் மட்டத்தை விட தாழ்வான ஒரு நிலப்பகுதி தான் மன்னார் தீவு. அதனால இங்க கனியம்மன் அகழ்றது முற்றாக தடை. அதுக்கு நாங்க முற்றாக தடை. அதுக்கு நாங்க யார் வந்தாலும் விட, எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்க விட மாட்டோம்.
இப்பொழுது நாங்கள் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை வலு சேர்க்க மூலமா நாங்கள் தலைமன்னார் பிஆர்ல இருந்து வரவேற்கிறோம். நன்றி. இன்று 17வது நாள் காற்றலை மண்ணளவு பற்றிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இன்று நான் பனங்கடிக்கோட்டு மீனவ சங்க சார்பாக எமில் நகர், பனங்கடிக்கோட்டு, தீபபுரம் போன்ற கிராமங்களில் இருந்து வந்திருக்கேன். இந்த காற்றலையினால் எங்களுடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக நாங்கள் பனையினால் செய்கிற உற்பத்திகள் பனங்கிழங்கு 2-3 வருடங்களாக அழிவை சந்தித்துக் கொண்டு எங்கள் வாழ்வாதாரம் பாழாக்கி கொண்டு போகிறது. மழை காலங்களில் மழை தண்ணி தேங்கி வழிந்தோட வழி இல்லாமல் அப்படியே கிடப்பதால் 2-3 மாதங்கள் தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இந்த கரியமண் நகழ்வது காற்றலை நிறுத்தும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். 20 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமுள்ள மக்கள் மனங்கள் இடம் பிடிக்கிற இந்த மன்னார் தீவு இன்றைக்கு மக்களுடைய இருதயங்களிலே அழுகையாகவும் எதிர்கால சமுதாயத்தை குறித்த அச்சமாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பணக்கார கம்பெனிமாரும் ஏழை மக்களை சுரண்டுகின்ற நிலை நம்முடைய கண்கூடாக காணப்படுகின்றது. ஆகவே எங்கள் எதிர்கால மக்களையும் எங்கள் எதிர்கால மண்ணையும் எங்கள் எதிர்கால சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்காக மக்கள் புரட்சி போராட்டமானது 17 நாட்களாக எங்களுடைய மண்ணிலே தார்மீக ரீதியாக எந்த விதமான வன்முறையற்ற ரீதியிலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரை உள்ளடக்கிய போராட்டமாக இருக்கின்றது. ஆகவே காற்றாலையினாலும் கனியமண் அகழ்வாலும் ஏற்படுகின்ற எதிர்கால சமுதாயத்தினுடைய சிக்கல்களை நீக்குவதற்காக இந்த கால எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய மனச்சாட்சியை தொடுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஏழை மக்களையும் அழகிய இந்த தீவையும் சுரண்டி சாதாரண மக்களுடைய அடிப்படை வாழ்வை தடை செய்கிற இந்த செயற்பாடானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. ஆகவே இது அரசாங்கம் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு இதை நிறுத்தும்படி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட அரசியலோ அல்லது சமய ரீதியான போராட்டம் அல்ல. மக்கள் மனங்களுடைய மன்னார் தீவுகளுடைய மக்களுடைய குமரர்களின் வெளிப்பாடான இந்த போராட்டம் வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இதனை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும். ஒரு மக்களுடைய வளர்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது? மக்களுடைய வளங்களை சுரண்டுவதில்லா, மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளர்ப்பதில்லா. ஒரு மக்களுடைய வளர்ச்சி அடிப்படை அபிவிருத்தி தங்கி இருக்கின்றது. அபிவிருத்தி எதில் தங்கி இருக்கின்றது? மக்களை அழித்து அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டாம். மக்களை வளப்படுத்துகிற அபிவிருத்தி தான் எங்கள் மக்களுக்கு தேவை. அதுதான் எங்களுடைய உள்ளத்தின் கூக்குரலும் எதிர்கால சமுதாயத்தின் கூக்குரலுமா இருக்கின்றது. அபிவிருத்தி என்பது மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளப்படுத்துவதோடைய மக்களுடைய வளங்களை அழித்து அதை சுரண்டுவதல்ல. இதை கருத்தில் கொண்டு இதை செய்யும்படி கேட்டு நிற்கிறேன். That we have to develop our country, keeping our minerals and all our resources, protecting and developing our people. This is the development, not destroying all the resources in our country and developing the people. We are crying so we are requesting government in order to keep an eye on our these problems and kindly stop all the windmills and the minerals soil excavation. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.